ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தமிழ் சமையல்லே ரெண்டு உருளைக்கிழங்கு வச்சு இந்த முறுமுறுவான மிக்ஸ்சர் செய்ய போகிறோம். பாருங்கள், இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக நம்ம உருளைக்கிழங்கு வேக வைக்கிறது, பாயில் பண்ணுறது எதுவுமே தேவையில்லைங்க. இந்த ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறது பார்க்கலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல ரெண்டு உருளைக்கிழங்கு பீல் அவுட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி கிரேட் பண்ணிடலாம். மெலிசாக இந்த மாதிரி பீல் அவுட் பண்ணிடுங்க. பாருங்கள், இப்போ கிரேட் பண்ணிடலாம். எதுவுமே வேக வைக்கிறது தேவையில்லைங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்கீன் செய்கிறதுக்கு இந்த மாதிரி பெருசாக உருளைக்கிழங்கு வாங்கி கிரேட் பண்ணிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி கிரேட் பண்ணி தண்ணியில் போடலாம். உருளைக்கிழங்குல ஸ்டார்ச் இருக்குது, அதுக்காக 4-5 டைம்ஸ் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு காய வைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரொம்பவே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அதிகமாக ஃப்ரை பண்ணாதீங்க, சும்மா 10 நிமிஷத்திலே ரெடி ஆயிரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா 4-5 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு காட்டன் துணி ஃபேன் கீழே போட்டு சும்மா 5-6 நிமிஷத்துக்கு காய வைக்கணும். இதில் தண்ணி இருக்குது இல்லை, எல்லாமே எடுத்துட்டு போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் முதல் தடவை செஞ்சால் கூட ரொம்பவே ஈஸியாக வரும். சாப்பிட்றதுக்கு க்ரன்ச்சாக முறுமுறுவான ஸ்நாக்ஸ் நம்கீன் ரொம்ப நல்லா இருக்கும். 6-5 நிமிஷத்துக்கு நல்லா காயிட்டோம். கை வச்சு பார்த்து எல்லாமே எடுத்துருங்க. தண்ணி கொஞ்சமே இல்லைன்னா வேறு பவுலில் மாற்றிட்டு ஃப்ரை பண்ணிடலாம். ஆஃப்டர் 6 மினிட்ஸ் பாருங்கள், எல்லாமே தண்ணி துணியில் அப்சார்ப் ஆகிட்டு இருக்குது. இப்போது ஃப்ரை பண்ணிடலாம். ஆயில் சூடு பண்ணிட்டு பிறகு அடுப்பு மீடியம் வச்சு ஃப்ரை பண்ணால் நல்லா முறுமுறுவான இருக்கும். எப்படி மேலே வந்துச்சு பாருங்கள். பாதி ஆயில் போட்டு ஃப்ரை பண்ணுங்க. கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நல்லா இருக்கும். இந்த பபுள்ஸ் கொஞ்சம் கம்மியாக ஆயிட்டேன்னா எடுத்துடலாம். நீங்கள் ஸ்நாக்ஸு வெளியே வாங்கிறத விட இதே மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டி இருக்கும். இந்த டைமில் கொஞ்சம் சால்ட் போட்டு கலந்து விடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஃப்ரை ஆகிட்டே இருக்குது. இப்போது ஆயிலேருந்து வெளியே எடுத்துடலாம். கலர் பாருங்கள் எப்படி ஒயிட்டாக இருக்குது. கொஞ்சம் நேரத்தில் ஃப்ரை ஆயிரும். எல்லாமே எடுத்துட்டு மீதி எவ்வளோ இருக்குது இதே மாதிரி ஃப்ரை பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹெல்த்தியான பொட்டேட்டோ நம்கீன் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நம்ம பசங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப ஃபேவரட்டாக இருக்குது. கூடவே கொஞ்சம் பீனட்ஸு கலக்காய் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். அதே டைமில் கருவேப்பிலை பச்சை மிளகாய் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. அது பச்சை மிளகாய் வாசனம், கருவேப்பிலை வாசனம் இந்த ஸ்நாக்ஸில் ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்கள், எல்லாமே எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். கூடவே 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான், இருக்கு இல்லை, ரொம்பவே ஈஸியான மெத்தடில் ஈவினிங் ஸ்நாக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ எப்படி இருக்குது ப்ளீஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த முறுமுறுவான ஈவினிங் டீ டைம் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஸ்நாக்ஸ் எப்படி வந்துச்சு என. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசு இருந்தால் மறக்காமல் தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இன்னும் ஒரு முறை நியூ ரெசிபியோட வரேன். தேங்க்யூ.